ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேமியா கிச்சடி உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க இந்த சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேமியா கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு லேசாக பொன்னிறமானதும் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு கேரட், 8லேருந்து 10 பீன்ஸ், கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போது காயெல்லாம் சேர்த்துட்டு இந்த காய் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அது வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 80% இந்த காய் நல்லா வேகட்டுங்க. நம்ம சேமியாவுக்கு மட்டும்தாங்க தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம சேர்த்த காய்கறிலாம் இப்படி எண்ணெயிலே வதக்கி வேக வச்சுருங்க. இல்லைன்னா காய் சரியாக வேகாது. இப்போ நம்ம வதக்கி பாதி வேக வச்சுட்டா நம்ம சேமியாவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைப்போம்ல, அந்த தண்ணி கொதிக்கிற சூட்லேயே மீதி வெந்துடும். இதோ காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இதில் நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அனில் சேமியா 180 கிராம் பாக்கெட் 1 எடுத்துருக்கேங்க. இந்த அளவு சேமியாவுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 2. இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இதோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த சேமியா எடுத்துருக்கேன், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேமியாவை எடுத்து அப்படியே ஒரே இடத்துலையே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தூவி விட்டு சேர்த்துக்கோங்க. சேமியா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு தண்ணி கொஞ்சமாக இருக்க போல தான் தெரியும், ஆனால் இது வெந்து வந்தால் கரெக்ட் ஆகிடும். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வைக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேமியா கிச்சடி நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த சேமியா கிச்சடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.